ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லிக்கொள்ளுகிற ஒரு காரியம் உண்டு. பிசாசின் போராட்டம், என்னால் வாழ முடியல, எனக்கு பிசாசு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான், என்ன எடுத்தாலும் ஏமாற்றமாக இருக்கிறது, என் பிள்ளைகள் வழி தவறி நடக்கிறார்கள், நான் என்ன செய்வேன், எவ்வளோ ஜெபித்து பார்த்தேன், உபவசித்து பார்த்தேன், ஆனாலும் எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி காண்கிறோம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று காணப்படுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் அல்லன்னா எனக்கு வேதனை, கண்ணீர்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவரை விடுவியும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அதில் சரியான ஒரு விடுதலை காண முடியதில்லை. எப்பொழுதும் நாம் சாத்தானை தட்டி கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அதை ஜெயிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் மாறி ஒரு விடுதலை கிடைக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கிற எந்த போராட்டமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை கொண்டு அது ஜெயிக்க முடியும் என்று இந்த வசனத்தில் இருந்து செய்ய முடிகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு தொடர்புள்ளவனாக இருக்கும் பொழுது பிசாசானவன் அவனை விட்டு மாறி போகிறான். நாம் ஆதாமை ஏவாளையும் பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரோடு இருந்த நேரங்களில் அவர்கள் என்ன செய்தார், கர்த்தரோடு அவர்கள் சம்பாஷித்து ஃப்ரெண்ட்ஸை போல நல்லா இதாக இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது என்னுடைய சமூகத்தை விட்டு மாறி அந்த சாத்தானுடைய சொல்லை கேட்க அல்லன்னா உலக பிரகாரமான ஒரு வார்த்தை கேட்க புறப்பட்டானோ அந்த நேரத்தில் பிசாசாண்டவனுடைய உள்ளத்தில் ஏறி வேண்டாத காரியங்களை சொல்லிக் கொடுத்தது. நாமும் அப்படித்தான் சில நேரங்களிலே தேவனோடு நாம் அணைஞ்சிருப்போம், தேவனோடு பேசி கொண்டிருப்போம், ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். ஆனால் ஜெபத்தை விட்டு ஆராதனை விட்டு நாம் மாறும் பொழுது நம் உலக பிரகாரமான சிந்தனையில் அல்லனா உலக பிரகாரமான கவலையிலே அப்படி நாம் மாண்டு போகும் பொழுது பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு வெற்றி காணாமல் அதிலிருந்து நமக்கு மீண்டு வர முடியாமல் நாம் மீண்டும் அந்த கஷ்டத்தில் இருக்கிறதை காண முடியும். அதனால் என்னை கேட்கிறேன் தேவனுடைய பிள்ளை, இன்று முதல் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையான காரியம் இல்லைன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் எத்தும் பொழுது தேவனுடைய பாதத்தை விட்டு மாறாமல் அவருடைய பாதத்தில் இருந்து அதிகமாக வேதம் வாசிக்க அந்த வசனங்களை கொண்டு பிசாசானவனை ஜெயிக்க வேண்டிய கிருபை நம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவோம். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே, வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டங்கள், எப்பொழுதும் வேதனைகள், எப்பொழுதும் ஆண்டவரே கண்ணீர்கள் ஜெபித்துட்டு உபவசித்துட்டு மாறல, ஆனாலும் ஆண்டவரே ஒவ்வொரு கட்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற உமது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உமது வல்லமையினால் இவர்களை நிரப்புங்க. அதிகமாக வேதம் வசிக்க, அதிகமாக வசனத்தை கொண்டு ஆண்டு பிசாசானவை ஜெயிக்கத்தக்கதான கிருபை இவர்களுக்கு கொடுக்கும். பரிசு கொடு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் வழி நடத்தும். உலகம், மாமிசம், பிசாசு என்பவைகளை ஜெயித்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் இவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன்.